அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை வருமாதிரி நான் மீட் பண்றோமா மச்சேறேன். என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு கேசரி செய்ய போறோம். எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு வந்து சண்டே. க்ளோரி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சண்டே வந்து வீடியோ எடுக்க மாட்டோம். ஆனால் எங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது சண்டேனே தெரில, அது மாதிரி இருக்குது. திருப்பி நாங்கள் சர்ச்சுக்கு அது ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டோன்னா வீடியோ எடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னா காரணம் என்னென்னா, நாங்களும் வீட்டில் இருக்கிறோம், நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கீங்க. நான் வீட்டிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இப்போ தான் நாங்கள் வீடியோவே எடுக்க வந்திருக்கோம். அதனால் இதுதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நாங்கள் அந்த கேசரி செய்கிறதையும் இந்த பொருட்கள்லாம் நாங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் காட்ட போகிறோம். இந்த பாட்டிலெலாம் போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து பொருள் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். குளோரி இப்போ கூட சொல்லிச்சு ஒரு கிளாஸ் பிளேட்டில் எடுத்துக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாத்திரம் உடைக்கிறதுக்குலாம் டைம்லாம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் வீட்டில். அவ்வளோ பிஸி என்ன குளோரியா, ரொம்ப பிஸி தான். அப்புறம் இப்போ வந்து என்ன இது ரவையை வறுத்துக்க போகிறோம் நெய்யிலேயே. நெய்யிலே ரவை வளர்க்கணுமா? ஆக்சுவலி இதெல்லாம் நமக்கு தெரியாது, இன்னொரு இது அதில் தெரியாது. சாப்பிடவே ரொம்ப அழகாக இருக்கு. ஒன்றுமே பண்ணல, நெய்யில் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து அதே நெய்யில் தான் அங்கே எவ்வளோ வறுத்துக்கணும். நல்லா இருக்கு. இதை வறுத்து வச்சு இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். தண்ணி இப்போ கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து ரவையை வந்து கொட்ட போறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா, மொத்தமாக கொட்டாம கட்டியே ஆயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பண்ண இப்போ கலக்கிட்டே வேகணும்ல ரவை. எல்லாத்துக்கும் வந்து குறைவான ஒரு ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா சுகர் போட்டுடலாம். கேசரி கலர் இப்போ இது பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி இப்போ எடுத்துட்டு வாங்க டக்கு. நம்ம கேசரிக்கு கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் தான் எடுத்துருக்கேன், ஃபுட் கலர். கலரி விட்டுக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான்ஸ்டிக்னால உங்களுக்கு நம்மளுக்கு பாருங்க ஒட்டாமையே வரும், நல்லா சூப்பரா. ஹலோ பீட்ரூட் பீட்ரூட் நல்லா இருக்காங்க. பண்ணிட்டுருக்கேன், பார்ப்போம்.
ஆனால் இது நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு இது பண்ணுறது தான். இப்போதைக்கு இது இல்லைன்ட்டு ஷாம் இதில் இறச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன பீட்ரூட் போட்டு செய்ய போகிறோம். இருக்குல்ல அவ்வளோதான். ஆனால் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. என் பொருள் எதுவும் கீழே போயிடல, கையை போடல. அது பாரு எல்லாம் பாக்ஸ்குள்ளேயே அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறது இப்படி தானே? 30 ரூபான்னு தீவுத்தட்டெல்லாம் வாங்கணும். செம்மையாக இருக்குது. 2-3 கூட வாங்கிக்கலாம் போல. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குல்லங்க. கடைசியாக மொத்தமாக எடுத்துக்கலாம். இது ஒரு செட் தான் பெருசாக இருந்தாலும் அப்படின்னா ஒரே இதில் வந்துடும். சின்னது பட் இப்போதைக்கு வல்லவங்களுக்கு வாசலாம் வாங்கிட்டு தான். கேசரி கொஞ்சோண்டு இருக்கும். செம்மையாக இருந்துச்சுங்க. ஒன்று நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன். ஏலக்காய் கிட்டே இல்லை. ஏலக்காய் இல்லை. ஏலக்காய் ரேட் அதிகமாகிடுச்சு. அது கடையில் போய் கேட்க ஏலக்காய் ரேட்டு செம்ம அதிகமாக இருக்குங்க. 50 கிராமே எவ்வளோ சொன்னாங்களா? என்னடா அது கரண்டியோட போச்சு, வெறும் கரண்டியோட வரதுக்கு 10 ரூபாய். நீ வாயில போட்டுக்கு இந்த பக்கம் தெரியாது. ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? பீட்ரூட் பொரியல் செய்றீங்க. ஆனால் பொரியல் செய்யும்போது என்ன பண்ணீங்க? வெங்காயம் போடாமே பீட்ரூட் பொரியல் செய்ய போயிட்டீங்க. நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்து பேசுகிறேன்னா ஒருத்தவங்க பயந்துட்டாங்க போல. ஏங்க இவ்வளோ பக்கத்தில் இருந்து பேசுறீங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த தேங்காய் திருவல் போடணும் மேலே. நீ போயிட்டு அந்த மசாலா டப்பா உள்ள போட்டியா? இல்லைங்க, அது நீங்கள் வந்த பிறகு தான் போகணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வாங்க நம்ம ஜாடி எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றுனா நான் தாங்க எடுத்துகிட்டு போகிறேன். நானும் நம்ம சப்ஸ்கிரைபர். இப்போ நம்மக்கிட்ட தேங்காய் திருவல் இல்லை, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை பொடி, உடச்ச கடலை அரைச்சி வச்சுருக்கேன். அதை கூட போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் போட்டால் செம்ம டேஸ்ட். ஆமாம், ரெண்டுமே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எப்படிங்க? எல்லாத்தையும் கொட்டிடுங்க, அது பழசாகி எல்லாத்தையுமா? போதும் போதும் போடும்பா, போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். நம்ம சாப்பாடு மட்டும் தான் வச்சு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நைட் நான் வெறும் தயிர் தான் சாப்பிட போகிறோம். தயிர் அண்ட் பீட்ரூட். சரி, ஓகே ஓகே. ஏங்க இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என்றால், இந்த இடத்த வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வேலை பார்த்துட்ருக்கு. நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக நான் வேலை செய்ய மாட்டேன், நான் எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் 2 days லீவ் அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஊரோட உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் வந்து வேலைக்கு போகாமல் நாங்கள் வீட்டில் இருந்தோம். கம்பெனியாக லீவ் தருது, ஆனால் நீங்கள் வந்து லீவ் தர மாட்டீங்க அப்படின்னு க்ளோரியா சொல்லியிருக்கேன்.
அதனால் இப்போ க்ளோரி வந்து 2 days எனக்கு லீவ் கொடுத்துருக்கு. அதனால் நான் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன், சும்மா வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இந்த ஜாடி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா அழகாக இருக்குன்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் என்னன்னா நம்ம இப்படி ஒரு ஜாடி வச்சுட்டு இப்போ ஒரு 2வது ஜாடிலேருந்து நான் இப்போ மாவு எடுக்கிறேன்னா அதை எடுத்துட்டு நான் கீழே வச்சுட்டு திரும்ப வேலை வைக்கும்போது இந்த அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் அடுத்த புரியுது புரியுது மேடம், போங்க, புரியுது, புரிஞ்சிச்சுல, எனக்கும் புரிஞ்சிச்சு. ரொம்ப தான் வாய் யா பாரு, ரொம்ப வாய் சொல்லுங்க, என்ன ரொம்ப வாயாக பேசுகிறேன் நான், சொல்லுங்கள். நீங்கள் சாம், நீங்கள் ரொம்ப வாய் பேசுகிறீங்க, கம்மி பண்ணிங்க சொல்லுங்கள், நான் சத்தியமாக கம்மி பண்ணிக்கிறேன். இதோ நான் பேச மாட்டேன், ஊமை படம் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரெகுலராக சொல்கிறது தான், தயவுசெய்து வெளியே போகாதீங்கன்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். இப்போ வந்து போலீஸுக்கெல்லாம் லட்டி சார்ஜ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ லட்டி சார்ஜ் கொடுத்தாலும் சரி, அன்பாக ட்ரீட் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸாம் வச்சு உணவு பண்ணாலும் சரி, வெயிங் டச்சும் சரி, அப்போது நம்ம ஆளும் வெளியே வந்துருந்தாங்க இருக்காங்க. ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு வெளியே போனால் பரவாயில்ல, அதுக்கு என்ன சொல்கிறாங்க சில பேர், இல்லைங்க காய்கறி வாங்க தான் போனேன், அது வாங்க. காய்கறினா ஒரு டைம் வச்சுங்க, இந்த டைம் நான் காய்கறி வாங்க போனால் அந்த காலைக்குள்ளே போயிட்டு வந்துடணும். அது இல்லை, கட்டுறதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன, இது எத்தனை நாளாக சுற்றுவீங்க, சுற்றிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தான் நோய் குணமாகும். ஏற்கனவே நம்ம மோடி சார் சொல்லிட்டாரு, அவங்க சிரமத்துக்கு மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ கீழே வந்து இவங்ககிட்ட கெஞ்சுவார், அவர் ஒரு பக்கம் கெஞ்சுறாரு, நம்ம முதலமைச்சர் ஒரு பக்கம் கெஞ்சுறாரு. நம்ம அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து அவங்க தான் சொன்னால் அவ்வளோ பொறுப்பாக எடுத்துக்கிறது கிடையாது. அதான் நம்ம விஷயமே. பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஜாடி தெரியும், அந்த 3 ஜாடி விட்டுருங்க. இந்த பக்கத்தில் ஒரு என்னதான் இது இருக்குல்ல, இது வந்து சூப்பர் பிராண்டு. விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது பெருசு? ஒயிட் கோல்டு தான். எவ்வளோ ரேட்டு வரும்? ரேட்டு வந்து பெருசு வந்து 190, சின்னது வந்து 175, 190 அந்த ரேட்டு தான். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் வெளியே போய் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ரேட்டு கிடைக்காது. சரியான பிராண்டு, செம்ம, அந்த கல் மாதிரி இருக்காது. அதை தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது டிஃப்ரெண்ட். அது பாட்டில் வேணுமா? இந்த பாருங்க, செம்மையாக இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு. இது வந்து இந்த ரேட்டு கிடைக்காது. அதனால் க்ளோரி வாங்கும்போது நம்ம இதை வாங்கி நம்பி வந்துட்டேன். ஆமா, ஏன்னா இது 100 ரூபாய் கூட பாட்டில் இருக்குது அங்கே அதே கடையில். இவ்வளோ ஒரு பாட்டில், அதாவது அந்த டீ கடையெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த பன்னு ரஸ்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பிஸ்கெட்லாம் டீ கடையில் பெரிய டின் பாட்டில். அது 120 ரூபா 170 ரூபா அதுக்குள்ளே தான் ரேஞ்சுக்குள்ளே சொன்னாங்க. அது ரொம்ப மெடிசாக இருக்குது. அதுலேயே பிராண்டட் இருக்குது, அதுலேயே நல்லா திக்காக. அந்த கடை வந்து திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் மாட்டுச்சு கண்ணுக்கு. இந்த பிரச்சனைலாம் முடிவிட்டோம், அந்த பிரச்சனை முடியும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாட்டில் வந்து எவ்வளோமா? 15, இது 15, இது 14. இது வந்து இது சரியான இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த பாரிஸில் வாங்குறத விட இது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரேட்லேயும் பெட்டரு, குவாலிட்டிலையும் பெட்டராக இருக்குது. பாரிஸில் வாங்கினா இதே வந்து எவ்வளோ இருக்கும்? இதுவும் பாரிஸில் வாங்கினா இது வந்து 20 ரூபா 30 ரூபா 25 ரூபா. இது 25 ரூபா, இது 20 ரூபா. 20 ரூபா பாரிஸில் அவ்வளோதானே. ஆனால் இங்கே நாங்கள் 14 ரூபா தான் வாங்கினோம். 30 ரூபா அந்த பாட்டில் எல்லாம் நான் போகவே மாட்டேன். ஈவன் நாங்கள் பாரிஸ் பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டோம், ஃபுல்லாக இங்கே தான். கொரோனாவோட லாஸ்ட் கொரோனா வந்து என்ன பண்ணுறது தெரில, இந்த கடையை காட்டி கொடுத்துச்சு க்ளோரிக்கு. நாங்கள் காய்கறி தேடி போயிட்டு வந்தோம், வேகமாக போயிட்டு வந்தோம், ஒரு கடை கண்ணில் மாட்டிக்கிச்சு க்ளோரிக்கு. எருக்கஞ்சேரியில் தான் இருக்குது அந்த கடை. அந்த கடையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கடை எங்கே இருக்குது சொல்லுங்கன்னு. இப்போதைக்கு நம்ம நிலமெல்லாம் சரியில்லை, அதனால் அந்த கடையை பற்றி நான் சொல்லலை. சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த கடையை பற்றி நான் சொல்கிறேன். நாளைக்கு குறிக்கலாம். எஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அதை போட்டு வச்சுருக்கேன். எதெல்லாம் மேலையா கூடையில் இருக்கு? எஸ், கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு. நான் போய் ஜாலியாக பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், திட்டி விட்றாதீங்க. என்னங்க பாட்டில் எப்படிங்க வாங்கி வச்சுருக்கீங்க? எல்லாம் ரேட் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினா கூட ஒரு ரேட் அதிகமாக இருக்கும். இதே பாட்டில் பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அதே 10 ரூபா 12 ரூபா இருக்கும். இதே பாட்டிலே நம்மளுக்கு 15 ரூபா 14 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நம்ம வாங்கிக்கணும். சில பேருக்கு வந்து என்னால் பாட்டில் ஹேண்டில் பண்ண முடியாது, குழந்தைங்க இருக்குது உடச்சிரும் அப்படின்னா அது ஓகே, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள், தைரியமாக போய் வாங்கிக்கோங்க. வாங்கிங்கன்னு மட்டும் சொன்னதை பார்த்தாம அந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லலையே, நீங்கள் கோச்சிக்காதீங்க. கடை சொல்கிறேன், இப்போதைக்கு கடை பூட்டி தான் இருக்கும். இந்த நிலம மாற்றோம், நான் கடை பேர் சொல்கிறேன்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பக்கத்து வீட்டிலேருந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கேட்டாங்க, தம்பி நீங்கள் தான் யூடியூப்பில் வீடியோலாம் போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேட்டேன், அக்கா எப்படி தெரிஞ்சு கேட்டால் அவங்க வீட்டில் அவங்க சின்ன பையன் இருக்கானா, அதாவது அவங்க பையன் அவன் தான் காட்டினானா, இது மாதிரி அம்மா இவங்கெல்லாம் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினானா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், பக்கத்து வீட்டில் நம்மளை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்களாம் வந்து அப்போ வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன க்ளோரியா நான் சொல்கிறது? க்ளோரி கரெக்டாக சொல்லிச்சு. க்ளோரி கரெக்டாக சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த க்ளீன் பண்ணிட்டே இருக்கோம். அதை இடத்த க்ளீன் பண்ண அந்த பொருளெல்லாம் உள்ளே பேக் பண்ணிட்டே இருக்கோம். இனி ஃபுல்லாக பேக்கிங் தான், சுற்றி பேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பேக்கிங்கில் ஒரு டிவிஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வெறும் பாட்டிலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் கொஞ்சம் வேலை இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு தான் ஃபில் பண்ணோம். மேக்ஸிமம் இதில் நாங்கள் எல்லாமே இப்போ பண்ண கிடையாது, கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். நைட் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். இத்தனை நாள் ஃபுல்லாக லேட்டாக தூங்கிட்டோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock கரெக்டாக சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். என்ன க்ளோரியா? ஃப்ரிட்ஜில் வைக்க போறியா? நல்லா பேக் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னொன்று வாங்கியிருந்துக்கலாம், பட் வேணாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம், இது ஒரு கெட்ட விஷயமா இதில் இருக்குது. என்ன சொல்ல, உன் கையை கிழிச்சிச்சு, அதையும் ஷேர் பண்ணேன். அப்போ தான் யாராவது ஒருத்தர் வந்து அதை பார்க்கும்போது பண்ணுவாங்க. ஆமாம், இதை வந்து பாத்திரம் கழுவும்போது நல்லா பார்த்து கழுவுங்க. 2ஆக பொழந்துச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஷாம் விழுந்து கையை ஆட்டாமல் வச்சிருந்தேன்னா விழுந்து வேலை செய்யறதுக்கு இதான் காரணம். 2ஆக பொழந்துச்சு. 1 வாரம் ஆயிடுச்சு. புண்ணு ஆறல, இன்னும் ஆறிட்டே இருக்கு. உன் புண்ணை காட்டலாம் பார்த்தா அது கூட ஃபோக்கஸ் ஆக மாட்டேது, கேமராக்கே பிடிக்க மாட்டேது. இங்கே வந்து கீழே இருந்ததுங்க, இந்த இடத்துல இருந்தது. இப்போ தான் தூக்கி இதை மேலே வச்சோம். கொஞ்ச நாளைக்கு இது மேலே வச்சு கீழே வச்சு பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன இருக்குங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, சாம் திடீர்னு வெள்ளை ஆகிட்டீங்க அப்படின்னு. வீட்டிலே இருக்கிறனால ரெண்டாவது கலர் ஆகிட்டேன். கலர்லாம் ரொம்ப கலரெல்லாம் இல்லை. அது பாருங்க, என் கையை அந்த கலர் தான் இருக்கும். அது கேமரா உங்களுக்கு அப்படி காட்டுது, அதனால கொஞ்சம் கலராக நம்ம தெரியுறேன். மிச்சபடி வெயிலில் வெளியே போயிட்டு வந்தோன்னா தெரியும் எவ்வளோ கலராக இருப்பேன். ஒரிஜினல் கலர் என்னதுன்னு உங்களுக்கு. இன்னொரு விஷயம் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப நேரம் நாங்கள் வ்ளாகிங்கில் வேறு எந்த கண்டென்ட்டும் காட்டல, இதே தான் திருப்பி காட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாருமே 21 நாளைக்கு லாக் அவுட்டில் இருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து இங்கே தான் இருக்கணும். அதனால இதே வீட்டுக்குள்ளே இது ரூமில் தான் சுற்றி வந்துட்டு இருப்போம். சொன்னதே தான் திருப்பி சொல்லிட்டே இருப்போம். அதெல்லாம் நீ கோச்சிக்கூடாது, சரிங்களா? விதவிதமாக பேசுகிறதுக்கு, விதவிதமாக கண்டென்ட் எடுத்து பேசுகிறதுக்குலாம் இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறதே பெரிய விஷயம். அதனால் வந்து நாங்கள் இப்போ எது பேசினாலும் கொஞ்சம் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. இந்த கொஞ்சம் நாளைக்கு என்னடா இது சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆமாம். இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டதை காட்ட மாட்டோம். ஏன்னா 3 வீடியோவில் கண்டிப்பாக சாப்பிட்றத காட்டினே இருக்கோம். அதை சாப்பிட்றத காட்ட போகிறது கிடையாது. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட் இல்லை, வேறு ஒரு விஷயத்தில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, நியூ கிராஃப்ட்னு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.